ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று கடந்த காணொளியின் தொடர்பதிவு இது. நோய் ஒன்று, மூலிகை ஒன்று, உணவு ஒன்று, சித்த மருத்துவம் ஒன்று. எந்தவித நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்கு ஒரு மூலிகை போதும் என்று அடையாளம் காட்டி சென்றிருக்கிறார்கள். அதோடு சேர்ந்த உணவு, அதோடு சேர்ந்த சித்த மருந்துகள் என்று பார்க்கும் பொழுது இது பூரண நலத்தை தருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் நம் முன்னோர்களாகிய சித்தர்களும் ரிஷிகளும் கொடுத்த தகவல்கள் என்பதை மாற்றக்கருத்தற்க முடியாது. இந்த அறிவியல், இந்த விஞ்ஞானம், இந்த மேலை நாட்டு நாகரிகம், மேலை நாட்டு பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் தாண்டி நம் முன்னோர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற பிறகு அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் எல்லாவற்றையும் அனுபவத்தில் பார்த்து அறிந்து ஆராய்ச்சி செய்து அந்த தகவலை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த தகவலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தகவலை புறந்தள்ளிவிட்டு நாகரிகம் என்ற பார்வையில் அல்லது போர்வையில் மனிதன் பயணிக்க எப்போது ஆரம்பித்தோமே அன்றே மனிதனுடைய வாழ்க்கை என்பது மருத்துவத்திற்காகவும் நோயினால் அவதிப்படக்கூடிய காலத்துக்காகவும் அதிக வாழ்நாளில் வாழக்கூடிய நேரத்தில் அதிக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் நிறைய நூல்களை தேடி படித்து கொண்டிருக்கிறோம். அந்த நூல்களில் சொல்லப்பட்ட தகவல்களை நடைமுறையில் எனது வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதில் இந்த சாப்பாட்டு விஷயத்திலேயும் மூலிகை விஷயத்திலேயும் நிறைய நண்பர்கள் நலம் பெற்றிருக்கிறார்கள். இது இப்படியெல்லாம் சாத்தியமா என்று யோசிப்பவர்களையும் நாம் நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். எடுத்துக்காட்டாக ஒரு 6 மாதத்திற்கு முன் ஒரு நண்பர் வந்திருந்தார். அவருக்கு வயது சுமார் 45 வயது இருக்கும். என்னென்ன செய்வது? காலை நேரத்தில் கண்ணனுடைய பார்வை மந்தமாக இருக்கிறது. அதே சமயத்தில் சில நேரத்தில் கண் எரிச்சலாக இருக்கிறது. ஒரு சில நேரத்தில் லேசான நமைச்சல் இருக்கிறது. என்ன செய்வது? எந்த ஆங்கில மருத்துவத்துக்கு சென்றாலும் ஆங்கில மருத்துவத்தை சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் காலத்தில் இந்த தொந்தரவுகள் குறைகிறது. அந்த மருந்தை விட்டு வெளியில் வரும்பொழுது மறுபடியும் இந்த தொந்தரவு இருக்கிறது என்று சொன்னார். அப்போது நான் சொன்னேன், ஒரு சின்ன மருத்துவ முறை முடிந்தால் பயன்படுத்தி பாருங்கள். உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய எண்ணெய் வகைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த கீரையை உங்களால் பச்சையாக சாப்பிட முடியுமோ அந்த கீரையை, அதாவது கிழங்குகளை பச்சையாக சாப்பிட பாருங்கள். அடுத்து அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன் காலை நேரத்தில் தொடர்ந்து ஒரு 48 நாள் காலில் காலணிகள் எதுவும் இல்லாமல் புல்தரையில் நடந்து பாருங்கள். இது உதவி செய்யும் என்று நம்புகிறேன் என்று சொல்லி அனுப்பினேன். மறுபடியும் ஒரு 3 மாதம் கழித்து வந்திருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில கிழங்குகள், காய்கறிகளை பச்சையாக சாப்பிட பார்த்தேன். ஒரு 15-20 நாட்களில் அது கொஞ்சம் சங்கடத்தை தருவது போல் உணர்ந்தேன். சரி என்று அதை விட்டுவிட்டு சாப்பிடுவதை விட்டுவிட்டு
காலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன் வயல்வெளியில் அல்லது புல்வெளியில் நடக்கத் தொடங்கினேன். ஒரு 2 மாதத்தில் பூரண குணம். இதில் குணமான நோய்கள் என்று பார்க்கும் பொழுது கண் எரிச்சல், கண்ணில் நீர் வடிதல், கண்ணில் லேசான நமைச்சல், காலை நேரத்தில் கண் பார்வையில் இருக்கக்கூடிய மந்தம் மற்றும் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம், இவை அனைத்தும் குணமானது என்று சொல்லி சந்தோஷப்பட்டார். ஏதோ நண்பருக்கு சொல்லலாம் என்று சொன்னேனே ஒழிய எனக்கும் ஏற்கனவே அனுபவம் இல்லை. ஆனால் அவர் சொன்ன பிறகு ஆச்சரியத்தில் தடுமாறி போனேன். இப்படி நிறைய தகவல்கள் நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். 4-5 விதமான கண் குறைபாடுகளில் ஒரே ஒரு புல்வெளியில் நடக்கக்கூடிய தன்மை மாற்றி அமைத்திருக்கிறது என்று சொல்லும் பார்க்கும்போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்த நேற்று அல்லது கடந்த பதிவில் சொன்ன பதிவிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று இரத்தவாதம், இரத்தத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் சார்ந்த நோய்க்கு நித்திய கல்யாணி சிறந்த மூலிகையாகவும், கடற்பாசியிலிருந்து எடுக்கக்கூடிய கடற்பாசி சம்பந்தப்பட்ட பொடியோடு சேர்ந்த பாயாசம் ஆகச்சிறந்த மருந்தாக சொல்லப்படுகிறது. அடுத்தது வில்வாதிபதி சூரணம், தேத்தாங்கொட்டை லேகியம், இந்த இரண்டும் இரத்த புற்றுநோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இரத்தபேதி, சீதபேதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கழிவுகளை நீக்கும் சமயத்தில் இரத்தமாக வெளியேறுவது சார்ந்த தகவல். இது மாசிக்காய் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மாசிக்காயை இரவில் 2 அல்லது 3 காயை ஒரு 100-120 மில்லி தண்ணீரோடு சேர்த்து ஊற வைத்து காலையில் எழுந்து அந்த மாசிக்காய் நீரை மட்டும் அருந்தினால் போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து மோர் சாதம் ஆகச்சிறந்த உணவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மருந்து என்று பார்க்கும் பொழுது கல்காவி சிந்தூரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இதய பலகீனம் என்று பார்க்கும் பொழுது இது மருதம்பட்டை குடிநீர் ஆகச்சிறந்த மருந்தாக சொல்லப்படுகிறது. செம்பருத்திப்பூ தோசை ஆகச்சிறந்த மருந்தாக உணவாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மான் கொம்பு பஸ்பம் இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பலகீனத்தை சரி செய்கிறது என்று சொல்கிறார். இரத்த குழாய் அடைப்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கு தாமரை விதை மூலிகை ஆகச்சிறந்த மூலிகையாகவும், கொள்ளு சுண்டல் போன்றவை சாப்பிடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் அப்ரேக் பஸ்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கோவை இலை சாறு என்றும் சொல்லி அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். பாருங்கள் நண்பர்களே, கோவை இலை சாருக்கு அப்ரேக் பஸ்பம் என்றும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இது தமிழ் பெயரா அல்லது வடமொழி பெயரா என்று தெரியவில்லை. இணையத்தில் உங்களுக்கு தேவையான தேவைகளை தேடி எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து இரத்த குழாய் தடிப்பு என்று பார்க்கும் பொழுது எலுமிச்சை தோலை பொடியாக செய்து சாப்பிட்டு வரலாம். கல்யாண முருங்கையில் அடை செய்து சாப்பாடாக சாப்பிட்டு வர ஆகச்சிறந்த உணவாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து சிலாசத்து பற்பம் என்று ஒரு பற்பத்தை அடையாளம் காட்டுகிறார்கள். இது சித்த மருந்து. இரத்த மூலம் என்று பார்க்கும் பொழுது பிஞ்சு கடுக்காய் மூலிகையாக சொல்லப்பட்டிருக்குது. துத்தி இலை துவையலாக சாப்பிடலாம் என்று உணவு முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது நாட்டு மருந்து என்று பார்க்கும் பொழுது, சித்த மருந்து என்று பார்க்கும் பொழுது நத்தை பற்பம் ஆகச்சிறந்த மருந்தாக சொல்லப்படுகிறது. இரத்த மூலம் என்று சொல்லும்போது இளநரை என்று பார்க்கும் பொழுது கறிவேப்பிலை அதிகமாக மூலிகையாக பயன்படுத்தலாம். கரிசாலை கூட்டை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அய பெருங்காதி ராஜகற்பம் என்ற ஒரு சித்த மருந்தை அடையாளப்பட்டிருக்கிறார்கள். இதய வாழ்வு சுருக்கம் என்று பார்க்கும் பொழுது வெண்தாமரை பூ பொடியை மூலிகையாக சொல்லியிருக்கிறார்கள். செம்பருத்தி பூ மற்றும் சுவையான நீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். மருந்து என்று பார்க்கும் பொழுது சிறுங்கி புற்பத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இறப்பை புண் என்று பார்க்கும் பொழுது இது நோய். தாளிக்கொடி என்பது மூலிகை. கோவை இலை துவையலை சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ளலாம். சித்த மருந்து என்று பார்க்கும் பொழுது குங்குளிய பஸ்பம் ஆகச்சிறந்த மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈறு பேன் தலையில் இருப்பவர்களுக்கு சீத்தா இலையை அரைத்து அதை தலைக்கு தேய்த்து குளிக்கலாம். இந்த சீத்தா இலையை அதிகம் தேய்த்து அதிக நேரம் வைத்திருப்பது என்பது தவறு. நடைமுறையில் இது
தலைவலியை உருவாக்கி இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் நண்பர்கள் மூலமாக தெரிந்த தகவல். சீத்தா இலையை குறைவாக அரைத்து, அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சுத்தமாக அரைத்து மேலே பற்றுபோல் போட்டு வைத்திருந்து ஒரு சில மணி நேரங்கள் குறைத்து, அதாவது 2 அல்லது 3 மணி நேரம் கழித்து சுத்தமாக தலையை அலசி கொள்ளுங்கள். இது பெருத்த மாற்றத்தை தருகிறது. இது நடைமுறையில் நிறைய தடவை பரிசோதித்திருக்கிறோம். இதற்கு சித்த மருந்து உணவில் எதுவும் அடையாளம் காட்டப்படவில்லை. சித்த மருந்து என்று பார்க்கும் பொழுது கருஞ்சீரக தைலம் ஆகச்சிறந்த மருந்தாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து தலையில் இருக்கக்கூடிய பொடுகு சார்ந்த புண் என்று பார்க்கும் பொழுது இது திரிபலாவை மூலிகையாக எடுத்துக்கொள்ளலாம். நெல்லி முள்ளி கூட்டு உங்களுக்கு உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வர இது ஆகச்சிறந்த மருந்தாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். சித்த மருந்து என்று பார்க்கும் பொழுது படிகார பற்பம் என்று ஒரு மருந்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மணத்தக்காளி ஆகச்சிறந்த மூலிகையாகவும், மஞ்சள் கரிசாலை கூட்டு அல்லது துவையல் சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டு வர ஆகச்சிறந்த உணவாகவும் அடையாளம் காட்டிருக்கிறார்கள். இதற்கு நாட்டு மருந்து என்று சித்த மருந்து என்று பார்க்கும் பொழுது பஞ்ச தீபாக்கணி சூரணம் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்து ஈகை இருமல் என்று ஒரு நோயை அடையாளம் சொல்லியிருக்கிறார்கள். ஈழை இருமல் என்பது தான் சரியான வார்த்தை. இது ஆடாதோடை குடிநீர், ஆடாதோடை பொடியை தேனில் கலந்து சாப்பிட்டு வர, எதுவாக இருந்தாலும் ஆடாதோடை இலையை அதிகமாக எடுத்துக்கொண்டால் வயிற்று எரிச்சல் ஏற்படுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். ஆக 2 சுண்டைக்காய் அளவுக்கு பொடியை எடுத்து தேனில் கலந்து அதிகாலை நேரத்தில் சாப்பிட்டு வர இது ஆகச்சிறந்த மருந்தாக மூலிகையாக நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். நல்ல மாற்றத்தை அல்லது நிவாரணத்தை தருகிறது என்பதை காண முடிகிறது. அடுத்து இதற்கான சாப்பாடு என்று பார்க்கும் பொழுது ஈழை இருமலுக்கு சாப்பாடு என்று பார்க்கும் பொழுது முசுமுசுக்கையோடு சேர்ந்த தோசை ஆகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். சித்த மருந்து என்று பார்க்கும்போது தாளிசாதி வடகம் என்று ஒரு மருந்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், அறிவுறுத்துகிறேன். இந்த சித்த மருந்து என்ற ஒரு தலைப்பில் இருக்கக்கூடியதை மட்டும் நீங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதில் ஆகச்சிறந்த அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவருடன் ஆலோசனை பெற்று அவருடைய ஆலோசனையின்படி எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி இந்த மூலிகையும் இந்த உணவு சார்ந்த தகவலையும் நீங்கள் அதிகமாக 48 நாள் வரை எடுத்துக்கொள்ளுங்கள். குறைவாக 12 நாட்கள் போதுமானது. இதை எடுத்து பாருங்கள். இது அனுபவத்தில் நிறைய தகவல்கள் சரி வந்திருக்கிறது, நோய் குணமாயிருக்கிறது என்பது தகவலோடு மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.